லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. தடம் தந்த தகைமை மாற்றும் இவ்வாறு புனிதர்கள் இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறுகின்றன. தடம் தந்த தகைமை. அம்மா உமது நோயிலிருந்து. 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண்ணிடம் இயேசு, அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்றார். இயேசுவின் பெரும்பாலான குணப்படுத்தல்கள் ஓய்வு நாளிலே நிகழ்கின்றன. உழைத்து சளைத்தவர்களுக்கு ஓய்வு நாள் தேவையானதும் நன்றும் கூட. ஆனால் அந்த ஓய்வு நாளின் பெயரால் நடந்தேறிய பேய்த்தன ஒடுக்குமுறைகள் இயேசுவை ஓயாதிருக்கச் செய்தன. எனவேதான் இயேசு தொழுகைக்கூடம் செல்லும் பொழுதெல்லாம் மாற்றுச் சிந்தனைகளை விதைப்பதிலும் மாறுபட்ட செயல்களை செய்வதிலும் தீவிரம் காட்டினார். ஓய்வு நாள் குறித்த சட்டங்களின் பெயரால் ஓயா சண்டைகள், விசாரணைகள், தீர்ப்புகள், தண்டனைகள். ஓய்வு நாள் எனக் கூறி கடவுள் நன்மை ஏதும் செய்யாமல் ஓய்வு எடுப்பவர் அல்லர். ஓய்வு நாளின் நோக்கம், பின்னணி, வரலாறு எல்லாம் வேறு. எனவேதான் 18 ஆண்டுகளாய் தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பெண் கேளாமலேயே இயேசு அவரை தம் அருகழைத்து அன்பு மொழி சொல்லி நலம் ஈகின்றார். சட்டங்கள் கடந்த நேயங்களையே இன்று உலகம் தேடுகின்றது. பணக்காரர்கள் சட்டத்தை சாட்டையாக்கி ஏழைகளை துன்புறுத்துகின்றனர். இறைவா, வாய் திறந்து கேளாத ஏழையரின் தேவைகளை இதயத்தால் உணர்ந்து செயலாக்கும் உள் உணர்வை தாரும். இவ்வாறு புனிதர்கள் 3 விழாக்கள். மே 26 புனித பிலிப் நேரி. இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் 1515ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் நாளன்று பிறந்தார் பிலிப் நேரி. அவருடைய பெற்றோர் அரசு பணி சார்ந்த மேல்குடி மக்கள். சிறு பருவத்தில் பிலிப் நேரி புளோரன்ஸ் நகரில் சான் மார்க்கோ என்ற இடத்தில் உள்ள புகழ்பெற்ற டொமினிக்கன் துறவு மடத்தில் கல்வி பயின்றார். அவருக்கு 18 வயது ஆனபோது அவருடைய பெற்றோர் பிலிப்பின் மாமனாகிய ரொமோலோ என்பவரிடம் அனுப்பினார்கள். ரொமோலோ நேப்பிள்ஸ் நகருக்கு அருகே சான் ஜெர்மானோ எனும் நகரில் பெரிய வணிகராக இருந்தார். பிலிப் தம் மாமனாரிடமிருந்து வணிகக் கலையை கற்று தேர்ச்சி பெற்று அவருடைய சொத்துக்கு உரிமையாளர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ரொமோலோவின் அன்பும் மதிப்பும் பிலிப்புக்கு கிடைத்தாலும் அவருக்கு இவ்வுலக சொத்துக்களில் ஆர்வம் இருக்கவில்லை. எனவே அவர் தனது 26ஆம் வயதில் வணிகத் தொழிலை விட்டுவிட்டு தமது ஆன்மீக நலனை குறித்தும் மற்றவர்களின் ஆன்மீக ஈடேற்றத்தை முன்னிட்டும் 1533ஆம் ஆண்டு ரோம் நகருக்குச் சென்றார். ரோம் நகருக்கு வந்த பிலிப் நேரி முதலில் உயர்குடியைச் சார்ந்த கலையோத்தோ காட்சியா என்பவரின் வீட்டில் தனிப்பயிற்சி ஆசிரியராக பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகளுக்குப் பின் 3 ஆண்டு காலமாக அவர் அகுஸ்தீன் சபை துறவியரின் கீழ் கல்வி பயின்றார். அதன்பின் அவர் ரோம் நகரில் ஏழை மக்கள் மற்றும் நோயுற்றோர் நடுவே பணிபுரிந்தார். அதன் காரணமாக மக்கள் அவரை ரோம் நகரின் திருத்தூதர் என்று அழைக்கலாயினர். அதே சமயம் அவர் சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பாலியல் தொழிலாளரின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களிடையேயும் பணிபுரிந்தார். 1538ஆம் ஆண்டிலிருந்து பிலிப் நேரி ரோம் நகரின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து உரையாடி அவர்களை கடவுள் பற்றியும் ஒழுக்க நெறி பற்றியும் சிந்திக்கத் தூண்டினார். 1548ஆம் ஆண்டு பிலிப் நேரி பெர்சியானோ ரோசா என்ற குருவோடு இணைந்து திருப்பயணிகள் மற்றும் நோயுற்று குணமானோருக்கான தூய மூவொரு கடவுளின் குழு என்றொரு இயக்கத்தை தொடங்கினார். ரோம் நகருக்கு திருப்பயணமாக வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பணிபுரிவது, மருத்துவமனைகளிடமிருந்து வெளியேறும் வேலை செய்ய திறனற்ற நிலை இழந்தோரின் துயரம் போக்குதல் போன்றவை
அக்குழுவின் நோக்கங்களாக இருந்தன. பிலிப் நேரி 1551ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் நாள் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். குருவாக அருள்பொழிவு பெற்ற பிலிப் நேரிக்கு இந்தியா சென்று அங்கு கிறிஸ்துவ மறையை அறிவிக்க வேண்டும் என்னும் பேரவா இருந்தது. ஆனால் அவருடைய நண்பர்கள் அவரிடம் கிறிஸ்தவத்தை அறிவிக்க இந்தியா போக வேண்டிய தேவையில்லை, ரோம் நகரிலேயே அவருக்கு போதுமான வேலை இருக்கின்றது என்று கூறியதைத் தொடர்ந்து அவர் ரோமிலேயே தனது பணியை தொடர்ந்தார். 1556ஆம் ஆண்டு பிலிப் நேரி ஒரு சில பணி தோழர்களோடு புனித ஜெரோம் கோவிலில் ஒரு சிறு குழுவைத் தொடங்கினார். அதுவே பின்னர் இறைவேண்டல் குழு என்னும் பெயர் கொண்ட சபையாக மலர்ந்தது. அக்குழுவினர் ரோம் நகரின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள கோவில்களில் ஒவ்வொரு மாலை வேளையிலும் மறையுரை ஆற்றினர். இது முற்றிலும் புதியதொரு முயற்சியாக அமைந்தது. பிலிப் நேரி பல கோவில்களில் ஒப்புரவு அருள்சாதனம் வழங்கினார். இவ்வாறு பல மக்களை கடவுள்பால் ஈர்த்து அவர்களை மறை நம்பிக்கையில் வளரச் செய்தார். 1574ஆம் ஆண்டு புளோரன்ஸ் மக்கள் தம் கோவிலை அடுத்து ஒரு பெரும் நீளறை கட்டியெழுப்பி அதை பிலிப் நேரியின் சபையின் பயன்பாட்டிற்கு அளித்தார்கள். எனவே அச்சபையின் தலைமையிடம் அங்கு மாற்றப்பட்டது. சபை வளர்ந்து அதன் பணிகளும் விரிவடைந்தன. எனவே புதியதொரு கோவில் தேவைப்பட்டது. சாந்தா மரியா இன் வால்லிச்செல்லா எனும் ஒரு சிறு கோவில் பிலிப் நேரிக்கு அளிக்கப்பட்டது. அக்கோவில் ரோம் நகரின் மையத்தில் அமைந்தது. ஆயினும் அக்கோவில் மிகச் சிறியதாக இருந்ததால் பெரிய அளவில் ஒரு புதுக்கோவில் அவ்விடத்தில் கட்டப்பட்டது. அக்கோவிலின் பொறுப்பை ஏற்றதும் 1575ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் திருத்தந்தை கொடுத்த ஆணையேட்டின்படி பிலிப் நேரி இறைவேண்டல் குழு என்னும் சபையை அதிகாரப்பூர்வமாக அமைத்தார். அதன் உறுப்பினர் மறைமாவட்ட குருக்கள் ஆவர். முதலில் அவர் 3 ஆண்டு பணிப்பொறுப்பு ஏற்றார். பின்னர் சபையினர் 1587ஆம் ஆண்டு அவரை வாழ்நாள் முழுவதும் தலைவராக இருக்க கேட்டுக்கொண்டனர். ஆனால் பிலிப் நேரி சபை முழுவதற்கும் தாமே தலைவராக இருக்க வேண்டும் என்று கருதவில்லை. எனவே ரோமுக்கு வெளியே நிறுவப்பட்ட சபை இல்லங்கள் தன்னாட்சி கொண்டு செயல்படும் என்று அறிவித்தார். அந்த இல்லங்கள் வேறு இல்லங்களை நிறுவினால் அவையும் தனித்து செயல்படும் என்று வழிவகுத்தார். இந்த முறையானது திருத்தந்தை 15ஆம் கிரகோரியால் 1622ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப் நேரி 1595ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் தமது 80வது வயதில் இறந்தார். அன்று திருநற்கருணை திருநாள். நாள் முழுவதும் அவர் ஒப்புரவு அருள்சாதனம் வழங்கினார். தம்மை காண வந்தவர்களை பார்த்து உரையாடினார். ஏறக்குறைய நள்ளிரவில் பிலிப் நேரிக்கு இரத்தக் கசிவு ஏற்பட்டது. அப்போதைய சபை தலைவர் பரானியூஸ் இறுதி மன்றாட்டுக்களை ஜெபித்தார். தம் குழு உறுப்பினரை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று பரானியூஸ் கேட்டுக்கொண்டார். பேசும் திறனை இழந்துவிட்ட பிலிப் நேரி கை சகையால் சிலுவை அடையாளம் வரைந்து ஆசீர் வழங்கினார். அவரது உயிர் பிரிந்தது. இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள்
மே 30 புனித ஜோன் ஆஃப் ஆர்க். புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் 1412ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் உள்ள டாம்ரேமி என்ற இடத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஜாக்குஸ் டியாக் ஒரு விவசாயி. எனவே ஜோன் தனது குழந்தை பருவத்தில் தனது தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்திலும் கால்நடை பராமரிப்பிலும் ஈடுபட்டு வந்தார். மேலும் ஜோன் தன் தாயாரிடமிருந்து தனது மதம் மற்றும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் வீட்டை பராமரிப்பதை பற்றியும் கற்றுக்கொண்டார். இவரது பெற்றோர்கள் ஆழ்ந்த இறை நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்தனர். எனவே ஜோன் ஆழ்ந்த இறை சிந்தனை உடையவராகவே இருந்தார். இறை தூதர் மிக்கேல், புனித மார்கரெட் மற்றும் புனிதர் கேத்தரின் ஆகியோர் தமக்கு காட்சி தந்ததாகவும், ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டினை மீட்க போரிடும் பிரெஞ்சு மன்னன் 7ஆம் சார்ல்ஸுக்கு உதவுமாறு தனக்கு உத்தரவிட்டதாகவும் ஜோன் கூறினார். அந்நியரை ஓர்லியன்ஸ் பகுதியை விட்டு விரட்டுவதற்காகவே கடவுள் தம்மை படைத்திருப்பதாக இவர் நம்பினார். மீட்பு போரின் முதல் கட்டமாக ஓர்லியன்ஸ் முற்றுகைக்குச் செல்லுமாறு 7ஆம் சார்ல்ஸ் உத்தரவிட்டார். ஜோன் பிரெஞ்சு படையை தலைமையேற்று வழிநடத்தினார். இவரால் ஊக்கம் பெற்ற பிரெஞ்சு வீரர்கள் இவரின் தலைமையின் கீழ் அந்நியரை வெற்றி கொண்டனர். இவர் பிரெஞ்சு படையினர் 100 போரின் போது பல முக்கிய வெற்றிகளடைய காரணமானார். இவையே பிரான்சின் 7ஆம் சார்ல்ஸின் முடிசூடலுக்கு வழிவகுத்தது. ஆயினும் பர்கண்டியர்களால் 1430ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் நாளன்று போர்க்கைதியாக பிடிக்கப்பட்ட இவர் பிரான்சின் எதிரிகளான ஆங்கிலேயரிடம் விற்கப்பட்டார். அவர்கள் ஆங்கில சார்பு ஆயரான பியேர் கவுசான் துணையோடு இவரை சூனியக்காரி எனவும் தப்பறை கொள்கையுடையவர் எனவும் பொய்க்குற்றம் சாட்டி இவரின் 19ஆம் வயதில் இவரை உயிரோடு தீமூட்டிக் கொன்றனர். இவர் இறந்து 25 ஆண்டுகளுக்குப் பின் திருத்தந்தை 3ஆம் கலிஸ்டஸால் இவரின் வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு இவர் மீதிருந்த குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இவர் குற்றமற்றவர் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவர் கத்தோலிக்க மறைசாட்சி என அறிவிக்கப்பட்டார். பின்னர் இவருக்கு புனிதர் பட்டமளிப்பிற்கான பணி துவக்கப்பட்டு 1909ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் நாளன்று திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்களால் நோத்ரேதாம் தி பாரிஸ் ஆலயத்தில் அருளாளர் பட்டமும் 1920ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் நாளன்று திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்களால் ரோம் நகரின் தூய பேதுரு பேராலயத்தில் புனிதர் பட்டமும் வழங்கப்பட்டன. மே 31 அருள்நிறை கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்தல். மரியா எலிசபெத்தை சந்தித்தல் அல்லது அன்னை மரியா எலிசபெத்தம்மாளை மினவுதல் என்பது லூக்கா நற்செய்தி முதல் பிரிவில் விவரிக்கப்படும் ஒரு நிகழ்வாகும்.
இயேசு பிறப்பின் முன் அறிவிப்பின் போது தனது உறவினராகிய எலிசபெத் கருவுற்றிருப்பதை கபிரியேல் தூதர் வழியாக மரியா அறிய வந்தார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகவை கருத்தரித்திருக்கின்றார் எனவும் இது அவருக்கு 6ஆம் மாதம் எனவும் கபிரியேல் மரியாவுக்கு அறிவித்திருந்தார். இதனால் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் 100 மைல் தொலைவில் உள்ள எலிசபெத்தின் ஊருக்கு விரைந்து சென்றார். மரியா ஜெக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என மரியாவை வாழ்த்தினார் என விவிலியம் விவரிக்கின்றது. எலிசபெத்தின் வாழ்த்துதலை கேட்ட மரியாள் கடவுளை போற்றி ஒரு பாடல் பாடினார். அப்பாடல் மரியாவின் பாடல் என அழைக்கப்படுகின்றது. ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்தபின் வீடு திரும்பினார் அன்னை மரியா. கத்தோலிக்க திரு அவையில் மரியாள் எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வு ஜெபமாலையின் மகிழ்ச்சி மறைபொருட்களின் 2ஆம் மறைபொருளாகும். நேயர்களே, இன்றைய நம் பல்சுவை நிகழ்ச்சியில் இவ்வாரத்தில் இடம்பெறும் 3 முக்கிய விழாக்கள் குறித்து உங்களுக்கு வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. செவி மடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.